ஏழ்மையின் பின்புலத்திலிருந்து முன்னேறி திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டியில் பங்கேற்க தேர்வாகி இருக்கிறார் நாகையை சேர்ந்த திருநங்கை ரஃபியா. இந்தியா சார்பாக உலக அரங்கில் பங்கேற்க உள்ள திருநங்கை ரஃபியாவின் சாதனை பாதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாகை அடுத்துள்ள வடக்கு பால்பண்ணைச்சேரி பகுதியை சேர்ந்தவர்கள் விவசாயிகளான முத்துகிருஷ்ணன் தமிழரசி தம்பதி. இவர்களுக்கு 5 பிள்ளைகள் உள்ளனர். இவர்களில் 3வது பிறந்தவர்தான் திருநங்கை ரஃபியா. முத்துகிருஷ்ணன் தமிழரசி தம்பதியினர் இயற்கை விவசாயத்தை நம்பி மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர். ரஃபியா சிறுவயதிலேயே திருநங்கையாக மாறியவர். பொதுவாக திருநங்கை என்றாலே குடும்பம் மற்றும் சமூகத்தினரால் ஒதுக்கப்படும் நிலையில் இவரை இவரது குடும்பத்தினர் அரவணைத்து ஏற்றுக்கொண்டது சிறப்பு மட்டுமின்றி சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்து வருகின்றனர். ரஃபியா திருநங்கைகளுக்கான அழகி போட்டிகள் சாதிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அழகு கலையில் ஆர்வம் கொண்ட அவர் பெங்களூருவில் அழகு கலை நிபுணர் படிப்பை 8 மாதங்கள் படித்து அந்த துறையிலேயே பயணிக்க தொடங்கியுள்ளார். தொடர்ந்து அழகு நிலையத்தில் மாத ஊதியத்திற்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் வேலை செய்து கொண்டு பல்வேறு அழகி போட்டிகளில் பங்கேற்று சாதனை முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். அதன் பலனாக கடந்த 2018ஆம் ஆண்டு மிஸ் புதுச்சேரி, அதே ஆண்டு மிஸ் சிதம்பரம், 2019ஆம் ஆண்டு மிஸ் மகாராஷ்டிரா என அழகி பட்டங்களை குவித்து சாதித்துள்ளார். எங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. எனக்கு 2 அண்ணன் 2 தம்பி. அதுலேருந்து நான் ஒரு ஆள் தான் டிரான்ஸ்ஃபார்மாக மாறினேன். எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக தான் என்னை பார்த்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் ரிலேஷன் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வா, அவங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அதை நினச்சாலும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் பேசவே மாட்டாங்க. இப்போ என்கிட்ட நல்ல ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளாக தான் நினைக்கிறாங்க. எனக்கு அதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. பல்வேறு அழகி போட்டிகளில் கடும் சிரமத்தை சந்தித்து பங்கு பெற்று வெற்றி வாகை சூடிய திருநங்கை ரஃபியா மிஸ் இந்தியா திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் பங்கேற்று வெற்றியும் பெற்றுள்ளார். இயற்கை விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் தங்களது மகளை பத்திரமாய் பார்த்துக் கொள்வதாகவும் மற்ற திருநங்கைகள் போல இல்லாமல் தங்களது மகளை கௌரவமாக வளர்ப்பதாகவும், எங்கள் பிள்ளை திருநங்கையாக மாறினாலும் நாங்கள் அனைவரும் அவரை ஏற்றுக்கொண்டுள்ளோம். அவர் செய்யும் சாதனை தங்களுக்கு பெருமையாக இருப்பதாக கூறிய அவருடைய தாய் தமிழரசி மிஸ் இந்தியா முயற்சியில் வெற்றி பெற்று தற்போது உலக அளவில் நடைபெறவுள்ள போட்டியில் பங்கேற்க இருப்பது பெருமையாக இருப்பதாகவும், அதற்கு அரசு மற்றும் தன்னார்வல அமைப்புகள் உதவி செய்ய முன்வர வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க கூறினார். எங்களால் எங்கள் பிள்ளைக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. ஒரு விவசாய குடும்பத்தில், ஏழப்பட்ட குடும்பத்தில் தான் இருந்து ஆடு மாடு விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருந்து ஒரு 10வது வரையும் படித்து இந்த அளவுக்கு ஒரு திறமையாக ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. எங்கள் குடும்பத்துலேயும் யாரும் எதிர்பார்க்கல. சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாம் இந்த அளவுக்கு பேச்சு எல்லோரும் கூப்பிட்டு கேட்பாங்க, கூப்பிட்டு போவாங்க வீட்டுக்கு. முன்ன கொஞ்சம் அச்சத்தில் இருந்தவங்களாம் இப்போ எல்லாரும் சொந்த பந்தம்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. எல்லோரும் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகுது, எல்லோரும் வீட்டுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் போகுது, தேவைக்கெல்லாம் போகுது. தமிழ்நாட்டில் உலக அழகின்னு பேர் வாங்கிருச்சு. அதெல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு இருந்தது இவ்வளோ நாளாக. என் பிள்ளை இன்னும் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ரொம்ப ஆசையாக இருக்குது. டிக்கெட்டுக்கு ஒரு 2 லட்ச ரூபா செலவாகுது. இந்த ட்ரெஸ்ஸுவெல்லாம் பண்ணணும், ஒரு 7-8 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது. ஏதோ அரசு சார்புலையோ ஏதோ வேறு துறையிலையோ ஏதோ அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தற்போது ரஃபியா உலக அளவில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டிகள் பங்கேற்க தேர்வாகி உள்ளார். இந்தியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து, ஜெர்மனி, சிங்கப்பூர் உள்ளிட்ட 10 நாடுகளிலிருந்து 12 திருநங்கைகள் மட்டுமே பங்கேற்க உள்ள போட்டிகள் தமிழ்நாட்டில் இருந்து செல்ல உள்ளார் இளம் திருநங்கை ரஃபியா. இது குறித்து திருநங்கை ரஃபியா கூறுகையில், நான் இப்போ மிஸ் டான்ஸ் யூனிவர்ஸ் இந்தியா சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இந்தியா தமிழ்நாடு சார்பாக மொத்தம் 12 நாடு. இந்தியா சார்பாக நாங்கள் 3 பேர் கலந்துக்கிறோம். கேரளா, ஹைதராபாத், தமிழ்நாடு சார்பாக நான் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் டேடி மம்மி விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்திலேருந்து நான் கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கேன். என்னோட சொந்த முயற்சியில் போகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சமூகத்தில் தற்போது வரை நிரந்தரமான அங்கீகாரத்தை முழுமையாக பெறுவதற்கு தொடர்ந்து போராடி வரும் திருநங்கை சமூகத்தில் பிறந்த சிலரால் மட்டுமே சாதிக்க முடிகிறது. அப்படி இயற்கை விவசாயம், குடும்ப வறுமை, தாய் தந்தை உழைப்பு என பல வழிகளுக்கு மத்தியில் சாதிக்க துடிக்கும் நாகையைச் சேர்ந்த திருநங்கை ரஃபியாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தற்போது கலந்து கொள்ள போகும் உலக அளவில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டிக்காக கடும் பயிற்சிகளை எடுத்து வந்தாலும் அதற்கான உடை, சிகை அலங்கார பொருட்கள், காலணிகள் உள்ளிட்டவைகளை வாங்குவதற்கு பொருளாதார உதவிகளை செய்ய முன்வர வேண்டுமென அரசுக்கும் தன்னார்வல அமைப்புக்கும் கோரிக்கை வைத்துள்ளார் திருநங்கை ரஃபியா. வறுமையை ஒரு காரணம் காட்டாமல், மனம் தளராமல் சாதனை முயற்சியில் ஈடுபட்டு உலக அளவில் பட்டத்தை கண்டிப்பாக வென்று காட்டுவேன் என
வைராக்கியத்துடன் சவால் விடுத்துள்ளார் திருநங்கை ரஃபியா. சத்தியம் செய்திகளுக்காக நாகை மாவட்ட செய்தியாளர் சீனிவாசனுடன் செய்திக்குழு.